எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் எங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு 90s அதாவது 90 80 பாவிச்ச விஷயம் என்ன வந்திருக்கும், என்ன சம்பவம் கேட்க போகிறோம்னு எல்லாரும் ஆவலாக இருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அதாவது சுடுகாடு சண்டை என்ன நாங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு இல்லை. அந்த காலத்தில் பிறந்த ஆட்களுக்கு நாங்கள் அந்த காலத்தை கடந்து அதில் எவ்வளோ வழிகள் வேதனையில் அனுபவித்து கொண்டு வந்த நாங்கள் ரைட். இதில் ஆமி இயக்கம் என்ற சண்டை போய்கொண்டிருக்குன்னு தானே. அப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ சுடுறது என்றால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி. அப்படி அந்த காலத்தில் நாங்கள் பாவிச்ச ஒரு விஷயம்தான் இந்த துவாக்கு, கை துவாக்கு. இது இப்படி சுடுறது. முந்தி நாங்கள் அந்த ஆமி இயக்கம் விளையாட இயக்க முந்தி தடியில் வச்சுக்கொண்டு கெவரு தடியாக கிடந்தால் அதை வச்சுக்கொண்டு தான் அதில் நூலை கட்டி போட்டு கழுத்தில் போட்டுட்டு சுட்டுக்கொண்டு தெரியாது. ஒரு 2 கண்ணையாக பிரிஞ்சு இந்த இவை ஆமி இவை இயக்கம் பண்ண மாதிரி. அதுக்கு பிறகு கொஞ்சம் அட்வான்ஸாக அதுக்கு பிறகு வந்தது தான் இந்த துவாக்கு. இது மருந்து துவாக்குன்னு சொல்லி மருந்து போட்டு அதாவது தீக்குச்சி அந்த மருந்து இருக்கு தானே, அதை ஒரு இதில் போட்டு போட்டால் அதை ஊற்றி வச்சிருப்பினோம். அதில் போய் அடிக்க, அதாவது இது 2 கிளிப் மாதிரி இதில் போய் இதில் அடிக்க, அந்த அதுக்கு இடையில அந்த மருந்து அம்புறதால அந்த 2 இதுவும் போய் அடிக்க அதில் ஒரு வெடிப்பு ஒன்று வரும். இதுலேருந்து ஒரு குண்டோ எந்த இதுவுமே போகாது, அந்த சத்தம் மட்டும்தான். அந்த சத்தம் அப்படின்ற மாதிரி அந்த சத்தத்தை கேட்டே செத்து விட்டார்கள் என்று சொல்லுவேன் நானே. அது மாரி சொல்ற மாதிரி அந்த சத்தத்தை மட்டும்தான் நாங்கள் போடுவோம். சத்தத்தை கேட்டோடனே ஆள் சாகணும். இதுதான் ரூல்ஸ், ரைட். அதுக்கு போடுற மருந்து தான் இந்த மருந்து. இதுவும் நாங்கள் ரோலா வாங்கி வைக்கிறது. இது இந்த பாம்பாற்றாக்கள் பாம்பு கொண்டு நம்ம அதுக்கு பாம்பு ஒழிச்சிருக்கும் பட்டி, அந்த பட்டி மாதிரி தான் கிடக்கு. அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே அந்த மருந்து இருக்குது. இது இப்படி ரோலாக இருக்கும். இந்த மருந்தை பார்க்குறேன்டா இதான் நான் சொன்ன அந்த புள்ளி மருந்து. இந்த ஒவ்வொரு பொட்டா கிடக்கிற இடத்துல எல்லாம் அந்த தீக்குச்சி மருந்து அதை பார்த்துருக்கேன். இது இப்படி ஒரு நாடால் அப்படியே நீட்டி சுற்றி வச்சிருக்கணும். இது அப்படியே ரோலாக நாங்கள் சுத்த வேண்டியா. இதைத்தான் நாங்கள் இந்த துவக்குக்கு உள்ளே வச்சுட்டு இதில் அது படையத்தான் படிக்க போகிறோம், ரைட். இப்போ துவக்க பார்ப்போம். துவக்குன்ற கிட்ட இதை பார்த்தோம்னா இதில் இந்த ஒரு லொக் ஒன்று இருக்குது. இந்த லொக்கை நாங்கள் இப்படி இழுக்க இது ஓப்பன் ஆகும், ரைட். இதுக்குள்ள வேறு இதுவுமே இது ஒரு இரும்பு மாதிரி பகுதி, இது ஒரு இரும்பு மாதிரி பகுதி. இது ரெண்டுமே வந்து அடிபடை தான் அந்த சத்தம் கேட்குங்க. இதுக்கு இடையில அந்த மருந்து விரைக்க அது வெடிக்குது, அவ்வளோதான் விதிச்சது. இப்போ நாங்கள் அந்த மருந்தை போடுவோம். ரைட். இப்போ மருந்து போட்டாச்சு. அந்த டேப் அந்த நாடா இருக்கு தானே, அதை வெளியில தள்ளுறதுக்கும் ஒரு சின்ன இது ஒன்று அதுக்குள்ளே இருக்குது. அது அப்படியே நாங்கள் அப்படி அடிக்க அது வெளியில தள்ளி கொண்டு வரும். இந்த துவக்கு கூட நாங்கள் எங்கேயாச்சும் கோயில் திருவிழாவில் தான் கூட வாங்கி எல்லாம் சுட்டு கொண்டு திரிவோம். அநேகமா இது அம்மாக்கள் வாங்கி தரது கூட. இதுவும் அந்த காலத்துல விலை கூட. எங்களுக்கு இப்போ இது நார்மலாக ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நாங்கள் வாங்கலாம். 100 ரூபா 150 ரூபா அதுக்குள்ள வாங்கலாம். ஆனால் அந்த காலத்துல இது ஒரு 30 ரூபா 20 ரூபா தான். ஆனால் அது அந்த காலத்துல பெருசா இருந்தது. இதை ஒரு திருவிழாக்கு நாங்கள் பாவிச்சா அடுத்த திருவிழாக்கு இதுக்குள்ள எண்ணெய் எல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருவோம். ஏன்னா அந்த மருந்து முடிஞ்சா பாவிக்கலாம், திருப்பி அடுத்த திருவிழாக்கு தான் அந்த மருந்து விற்பாங்க, அப்பதான் வாங்கலாம். அப்போ நாங்கள் எல்லாம் பேக்ல எல்லாம் போட்டு வச்சிருவோம், மண்ணி எல்லாம் போட்டு திருப்பி அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி திருப்பி கொண்டு போகிறது துவக்கு. ஏன்னா திருப்பி துவக்கு வாங்குறோன்னா அதுக்கு பெரிய காசு வேணும். அந்த மருந்தை மட்டும் வாங்கி போட்டு அடிக்கிறது, இதுதான் அந்த காலத்தில் செய்த விஷயம், ரைட். இப்போ இது ஒர்க் பண்ணுறோம் பார்ப்போம். இப்போவும் அந்த பயம் இருக்குதா? ஓ சத்தம் ஆனா இது கூட எங்களுக்கு ஆபத்துகள் நடக்கிறது தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இந்த மருந்து வெடிக்க அந்த மருந்துகள் இந்த நெருப்பு அந்த விஷயங்கள் எங்களுக்கு இதுவரை படுறது, சின்னாக்கள் பயன்படுத்தவே கொஞ்சம் கவனமா இருக்கும்.
ஆ காதெல்லாம் கிளியுது, அவ்வளோ சத்தம். இது அந்த வெடி கிட்ட வாங்க, இதாக பாருங்க. அந்த நான் சொன்ன அந்த மருந்து இருக்குதான், அது ஒவ்வொன்றும் ஒரு புள்ளி புள்ளியா இருந்தது. அந்த இடத்துல இந்த அடி விழ 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 அந்த மருந்து வெடிச்ச அடையாளங்கள் இப்படி வரும். இந்த திருப்பி இப்படி நான் ரோங்கேக்க அது இப்படி மேலே வரும். இப்போ அந்த புள்ளி அதில் அது இந்த 2 கம்பிக்கு நடுவில் வந்துருக்கு. இப்போ அதில் அடிக்க அந்த சத்தம் வரும். திருப்பி நான் அப்படி எடுக்க அப்படி மேலே வரும். இப்படிதான் இந்த துவக்கம் வேலை செய்யுது. இந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் இப்படியே கொண்டு தெரிகிறது, கொண்டு தெரிஞ்சு எல்லாரையும் சுட்டு கொண்டு திரிகிறது. அந்த கால ஞாபகங்கள் அநேகமானாக்களுக்கு வந்திருக்கும் இதுலையும். சரி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு 90s விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.